சிரமதான பணிகள் வந்து நடந்தது. அந்த காலத்தில் பயன்படுத்தின செம்போன் இப்போது கிழக்கு பக்கத்தில் இருந்து வருவதற்கான அனுமதியை பெற்றுக் கொடுத்திருப்போம். இராணுவ கட்டுப்பாடுகள் இருக்கின்ற இந்த கோயில் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை அரசியல் மயப்படுத்தவும் இதில் பாருங்க இராணுவத்தின் நிறைய இடங்களில் வந்து விக்கிரகங்கள் இல்லை. இந்த பாதை வந்து இந்த பலாலி அந்த சந்தைக்கு போகுதான். அப்போ அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு என்ன நேரமும் வந்து செல்ல. இப்போ மக்கள் வந்து சில பேர் நினைக்கிறோம் வந்து தங்களோட காணிக்கு நஷ்டஈடு பண்ண தாங்கள் சொந்தமாக இப்போ இருக்கணும்னு சொல்லி சில பேர் விரும்பினோம். ஆனால் ஒரு சில பேர் நஷ்டஈடு தந்தா அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன நினைக்கிறோம் சொன்னதான் ஜாழ்ப்பாணம் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் திருவிழா. இன்றைக்கு முதலாம் நாள் திருவிழாவில் கலந்து கொள்கிறேன். உண்மையிலே வந்து மிகவும் எளிமையான முறையில் வந்து இந்த திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பல ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளுக்கு பிறகு இப்படியான விடயங்கள் நடைபெற்று வருவது உண்மையில் வந்து ஒரு அபூர்வமான விடயமாக இருக்கிறது. இராணுவ கட்டுப்பாடுகள் இருக்கின்ற இந்த கோயில் வந்து இன்றைக்கு வந்து முதலாவது திருவிழா நடக்கிறது. தொடர்ந்து 11 நாள் திருவிழாக்கள் நடைபெற காத்திருக்கின்றன. உண்மையில் வந்து காலையில் 6 மணி தொடக்கம் மாலையில் 6 மணி வரைக்கும் மக்கள் வந்து இராணுவ கட்டுப்பாடுகள் வரும்போது வாகனங்களை ஐசிஐ வந்து பதிவு செய்துட்டு தான் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இருந்த போதிலும் இன்றைக்கு இந்த திருவிழாக்கு அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக 11 நாள் இந்த திருவிழா நடக்க போது என்னால் முடிந்த திருவிழாக்களை உங்களுக்கு பதிவு பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதை பார்க்கின்ற உறவுகளுக்கும் ஒரு வித்தியாசமான காணொலி அமையும். குறிப்பாக வந்து இந்த ஆலயத்தில் இருக்கிற நந்தி வந்து மிகவும் ஒரு பிரசித்தி வாய்ந்த நந்தியாக கருதப்படுகிறது. வேறங்கம் இல்லாத ஒரு அதிசயமாக இந்த நந்தியும் காணப்படுகிறது. இங்கு நடக்கின்ற திருவிழாக்கள் அனைத்தையும் வந்து உங்களுக்கு பதிவுனப்புறம் வேற உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்ப்பதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண காணொலியை பாருங்கள். வாருங்கள் காணொலிகள் போகலாம். பலாலி கிழக்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு செல்கின்ற ஒரு பிரதான பாதையாக இது கருதப்படுகிறது. உண்மையில் வந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பாதையால் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீங்கள் பார்க்கின்ற இந்த பாதை வந்து மக்கள் குடியேறி வாழ்ந்து வருகிறார்கள். இந்த பாதை ஊடாக சென்று அவர்கள் இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபடுவதில் பெரும் சிரமங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இருந்த போதிலும் இராணுவத்தினர் இந்த பாதையை தற்போது சில நிபந்தனைகளோடு திறந்து விட்டிருக்கிறார்கள். இது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விடயமாக கருதப்படுகின்றது. இருந்த போதிலும் மக்கள் முழுமையாக இந்த பாதை ஊடாக சென்று வருவதில் பெரும் சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். இதற்கான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மேற்கொள்ளும் என்று நம்பப்படுகிறது. தொடர்ந்தும் இணைந்திருங்கள், மேலதிக விவரங்களை தருகின்றேன். கோயிலுக்கிட்ட வந்துட்டேன். இதில் பாருங்கள் இராணுவத்தின் வாகனம் ஒன்று வந்து திரும்புது பாருங்கள். பாருங்கள் இதில் ஒரு செம்பொன்று இருக்குது. அந்த காலத்தில் பயன்படுத்தின செம்பொன்று பாருங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்குது. பார்த்தீங்களா, பழுதா போன நிலையில் இருக்குது. பாருங்கள் கோயிலுக்குள்ளே வாகனங்கள் கூட வருகுது. பார்த்தீங்களா, கோயிலில் வந்து சிரமதான பணிகள் வந்து நடந்துகிட்ருக்கு. பாருங்கள் எல்லாம் புகையல் பூட்டமாக இருக்குது. பாருங்கள் கோயிலை அதே போல் இஞ்சானே பாருங்க புகை வச்சிருக்கணும். இதில் முன்னுக்கு பாருங்கள் சிரமதான பணிகள் நடந்து கொண்டிருக்குது. இதில் இந்த இடங்கள்லாம் பாருங்கள் செருக்கிற இடங்களில் ஃபுல்லாகவே கல்லுகளாக இருக்குது. அதெல்லாம் நீட் பண்ண இருக்குது. சாணத்தில் நிற்கணும் பார்த்துக்கோங்க.
பிள்ளையாருக்குரிய புத்தகம் இல்லை. விக்கிரகங்கள் எல்லாத்தையும் காணொலி சொல்லிக்கலாம். ஆனால் மக்கள் வந்து இதை வந்து படத்தை வச்சு தான் இதில் வழிபட்டு கொண்டு இருக்கிறாங்க. அர்ச்சனைகள் நடக்குது. என்ன செய்வது, இந்த குறிப்பிட்ட கால டைமுக்குள்ள தான் வந்து இந்த பூஜை எல்லாம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வந்து காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணிக்கு இடையில் வந்து இந்த பூஜைகளில் முடிக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே வந்து வழிபாடுகள் மட்டும்தான் தற்போது நடந்து வந்தது. பெரிய அளவில் வந்து இந்த பூஜைகள் செய்வதற்கு தடையாக இருக்கிறது. காரணத்தில் கொடுத்த அந்த டைமுக்குள்ள தான் இந்த பூஜைகளை முடிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது. குறிப்பிட்ட மக்கள் தங்களுடைய நேர்த்திகளை மற்றது தங்களுடைய அர்ச்சனைகளை செய்து கொண்டதை பார்க்கப்படுகிறாங்க. பிள்ளையார் தூக்கம்படி இப்போ நாங்கள் வந்து முதுகண்ட இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இங்கே நிறைய இடங்களில் வந்து விக்கிரகங்கள் இல்லை. பெரும்பாலும் வந்து இங்கே வந்து படங்களை வச்சாங்க. இருந்த விக்கிரகங்கள்லாம் தானும் எடுத்து கொண்டு போனது. விக்கிரகங்கள் இல்லாமல் படங்களை வச்சுதான் பூஜை நடக்குது. இந்த பார்த்த முருகண்டையும் படம் தான் இருக்குது. இல்லை முன்னுக்கு முருகண்ட படம் தான் இருக்குது. இதில் விக்கிரகம் இல்லை. விக்கிரகம் இருந்த மேடை மட்டும் இருக்குது. பாருங்கள், காட்டுறோம் பாருங்கள். எல்லாம் பாருங்கள், மண்டபங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்குது. பாருங்கள், எல்லாம் புனரமைப்பு செய்யப்பட வேண்டிய இடங்களாக இருக்குது. இதில் வைரவரம் மற்ற கிருஷ்ணர் இதுகளும் இருக்குது. விக்கிரகங்கள், பழைய விக்கிரகங்கள். மக்கள் அடியார்கள் வந்திருக்கிறோம். அதாவது பலாடியில் எல்லா இன மக்களும் படிக்கின்ற ஒரு ஆலயமாக ராஜராஜேஸ்வரர்
கணபதி தரம் காமுகமே பாரடு பத்தினாங்கத்திலே கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுரத்தனது திருப்பெருந்துறை உரைக்குவனே யாரடு நம்பிக்கையான சூழ்நிலை நடக்குது. நீண்ட நாளை பிறகு சில பூஜைகள் வந்து நடைபெற்று வருகிறது பாருங்க. உண்மையிலே வந்து நிறைய பணிகள் வந்து இந்த கோயிலில் இருந்த போதிலும் இங்க வந்து இப்படியான பூசை நடக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நிறைய மக்கள் கூடி இந்த எல்லா இனத்தவரும் சேர்ந்திருக்கின்ற ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குகிறது. இன்றைக்கு வந்து முதலாம் நாள் பூஜைகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறத நீங்கள் பார்த்து வந்தபடியால் நிறைய பக்த அடியார்கள் வந்துட்டாங்க. கூடி நின்று இந்த தங்களுடைய நேர்த்திகளையும் தங்களுடைய பூஜைகளையும் செய்து வருகிறதை பார்க்கக்கூடிய நேரத்துக்கு தொடர்ந்து முனைஞரங்கள் நடக்கின்ற விடயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்சிப்பட்டு கொண்டே இருப்பேன். இதில் பாருங்க முருகனுக்கு முன்னுக்கு பூசைகள் நடைபெற்று இருக்கிறது பாருங்க. வைரவோற்சவம் முடிந்தது.
அண்ணா வணக்கம் அண்ணா. இன்றைக்கு வந்து ராஜராஜேஸ்வரி ஆலயத்தில் நிற்கிறீங்கள். முதலாவது பூசை வந்து நடக்குது. இது வந்து 11 நாள் பூசைன்னு சொல்லினோம். இந்த பாதை விடுபட்டிருக்கு. இது தொடர்பாக சொல்லுங்கள். அதை விட நீங்கள் இந்த பாதை தொடர்பாக முதல் கதைச்சதுக்கு பிறகு இன்றைக்கு வந்தவர்கள் வந்து இந்த வழிபாடுகளை மேற்கொள்கிறார்கள். இனி இதுக்குள்ளே என்ன சிக்கல் இருக்குது, இது தொடர்பான விடயங்களை சொல்லுங்கள். இன்றைய தினம் மக்களின் வேண்டுகோளுக்கு அமைய ராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் திருவிழா காலத்தில் வழிபடுவதற்கான பாதை, மெயின் பாதை, பிரதான பாதை என்பது லாரி ரோட்டிலிருந்தும் பெற முடியும். அதே நேரம் கிழக்கு பக்கத்திலிருந்தும் பெற முடியும். இப்போது கிழக்கு பக்கத்திலிருந்து வருவதற்கான அனுமதியை பெற்றுக் கொடுத்திருப்போம். அந்த பாதையால் திருவிழா காலத்தில் வந்து வழிபடுவதற்குரியது. அதன் பிறகு இதை ஒரு நிரந்தரமாக மக்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நிரந்தரமான மக்கள் வந்து போகக்கூடிய அமையக்கூடிய இடமாக மாற்றுவதற்கு எம்மாலான முழுமையான ஆதரவை பெற்றுக் கொடுப்போம். மக்களுடைய காணிகளை மக்களிடமே கையளிப்பது. எங்களுக்கு தெரியும், பலாலியின் கிழக்கு பக்கங்களில் அதிகமான காணிகளை மக்களுக்கு எவ்வாறு பெற்றுக் கொடுப்பது என்பது தொடர்பாக நாங்கள் முழு மூச்சாக அரசாங்கத்துக்கு சொல்லி வருகின்றோம். அதே நேரம் அரச கட்டமைப்புக்கு மூடாக இதை விடுதலை செய்வதற்கு விதமான நடவடிக்கை எடுக்கின்றோம். இன்றைய தினம் அழகாக மக்களுடைய வழிபாடுகளை செய்திருக்கிறார்கள். ஒரு இடத்துக்கு முதல்ல செந்தலிவு பெறணும் என்றால் கோயில் ஒன்று உருவாகும். கோயில் உருவாகிட்டென்றால் அதன் பிறகு ஏனைய பிரதேசங்களும் செந்தளிப்பாக அமையும். அந்த வகையில் முதலாவதாக இரண்டாவது தரமாக இன்று இந்த கோயில் திருவிழா நடைபெறுவது. அதில் பிரதான அம்சம் என்பதென்றால் பிரதான பாதையால் வந்து அந்த பாதையை வழிபடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. இந்த பாதையை துரிதமாக மீளவும் மக்களிடம் கையளித்து இயல்பு நிலைக்கு இந்த பிரதேசத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு, இயல்பான நிலைக்கு மக்கள் வந்து என்ன நேரமும் வந்து செல்லக்கூடிய ஒரு பிரதேசமாக மாற்றுவதற்கு அனைத்து உதவிகளை இந்த ஊர் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம். மற்ற இன்னொரு விடயம் என்ன, இப்போ இவியலுக்கு வந்து காலம் 6 மணிலேருந்து பின்னர் 6 மணிக்கு தான் டைம் ஒதுக்கி இருக்குதான். ஆனால் அவைகளுக்கு வந்து 10 மணி வரைக்கும் டைம் கேட்குறேன். நீங்கள் பாராளுமன்றத்தில் தொடர்பாக கழிச்சு அதுக்குரிய ஒழுங்கல் செய்ய கொடுக்கலைமா? இது தொடர்பாக நாங்கள் பாதுகாப்பு அமைச்சருடன் கதைத்திருந்தோம். நாங்கள் ஒரு 10 மணி மட்டும்தான் கேட்டிருந்தோம். பிறகு இங்கே வந்து இது ஒரு கோயில் நிர்வாகம் இன்ன டைமில் பூசை நடந்த என்ற டைமை கேட்டிருந்தது போல நடக்குது. அப்போது 6 மணிக்கு பூசை முடியும் என்றது கூறி இந்த கருவுடக்கு அதை ஒரு நேராட்டணியாக பூர்த்தி செய்து 6 மணி மட்டும் வழங்கியிருக்கிறார். இது தொடர்பாக எதிர்வரும் காலத்தில் வெகு விரைவில் திருவிழாவுக்கு இடையில் அந்த நேர நீடிப்பை கேட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீடிப்பதற்கான மக்களோட தேவையான நேரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நலன். மற்றது இன்னொரு விடயம், இப்போ இந்த பாதை வந்து இந்த பலாலி அந்த சந்தைக்கு போகுதான். அப்போ அதுக்குரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும். அது தொடர்பு எதிர்வரும் காலத்தில் அந்த பிரதேசத்தை மக்கள் இயல்பான நிலைக்கு வந்து செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அதே நேரம் விமான நிலையமும் பலாலியில் சிறந்த விமான நிலையம் அமைய வேண்டியும் இருக்கிறது. உங்களுக்கு அந்த விமான நிலையத்தை சூழ உங்களது இணையதளம் ஊடாக இந்த கூகுள் மேப்பில் போய் பார்த்தா தெரியும். விமான நிலையம் அதிகளவான பிரதேசத்துக்கு தேவையான பிரதேசம். விமான நிலையத்துக்கு குறைந்தது ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு தேவை. குறைந்தது எதிர்வரும் காலத்தில் சர்வதேச விமான நிலையம் கண்டிப்பாக இந்த பிரதேசத்தில் வரும். அதுக்கு இப்போ சிறிய விமானம் தான் வந்துடுங்கிறது. பெரிய விமானங்கள் வந்து இந்த சுற்றுலா வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் இங்கே வந்து தரையிறங்கக்கூடிய, பெரிய விமானத்தில் வந்து தரையிறங்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் ஏற்பாடு இருக்குது. அதற்கமைய ஏபிஎஸ்ஸுடன் கலந்தாலோசித்து விமான நிலையத்துக்கு எவ்வளவு காணி தேவை, அந்த விமான நிலையத்தை சூழ உள்ள பாதுகாப்பு வலயமாக ஒரு இடத்தை அடையாளப்படுத்தி கொண்டு அப்பிரதேசத்தில் மக்களுடைய காணிகள் இருக்கும் பட்சத்தில் அதற்கான நஷ்ட ஈடுகளையுமே பெற்றுக் கொடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அங்கே மக்களுடைய காணிகள் இருக்கும் பட்சத்தில் பிரதேச செயலாளரை பதிவு செய்ய சொல்லியிருக்கிறோம். அதுக்கான ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்தில் அப்பிரதேச வாழ் மக்களுக்கு இன்றைய நஷ்ட ஈட்டை பெற்றுக் கொடுப்பதை தீர்மானித்திருக்கிறோம். இந்த முன்னைய காலத்தில் சுயீட்டை போட்டு அந்த நஷ்ட ஈடு வழங்கப்படவில்லை. அதையும் கூட பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கையும் அனைத்து உதவிகளையும் பெற்றுக் கொடுப்போம். எமது ஆட்சியில் மக்களுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதுதான் நமது இலக்கு. ஆர்ப்பாட்டம் மக்கள் என்று செய்கின்றார்கள் விடுவிக்க சொல்லி அதற்கான விடுவிப்பதற்கான நடவடிக்கை இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை அரசியல் மயப்படுத்த வேண்டாம் என்றுதான் தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம் போராடுகின்றவர்களுக்கு. இதை எமது 5 ஆண்டுகளில் சிறந்த முறையில் மக்களுடைய காணி பிரச்சனைகளை முழுமையாக நிவர்த்தி செய்வோம் என்று கூறுகிறோம். ஆனால் இன்னொரு விடயம் என்ன, இப்போ மக்கள் வந்து சில பேர் நினைக்கிறோம் வந்து தங்களோட காணிக்கு நஷ்டஈடு பண்ணால் தாங்கள் சொந்தமாக இப்போ இருக்கணும்னு சொல்லி சில பேர் விரும்பினோம். ஆனால் ஒரு சில பேர் நஷ்டஈடு தந்தால் போதும்னு சொல்லினோம். நீங்கள் அரசாங்கமாக என்ன மாதிரி இந்த ஒரு கலந்தாலோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. விமான நிலையம்
ஒன்று சிறந்த விமான நிலையம் வர வேண்டும் என்றால் சிறந்த இடத்தெரிவு தேவை. இன்று இருக்கிற விமான நிலையம் பெருப்பிக்க வேண்டியிருக்கிறது. விமான நிலையத்திற்குள் மக்களுடைய காணி சிறந்த நஷ்ட இடை பெற்றுக் கொடுப்போம் மக்களுடைய நல்லது. சரி, நன்றி அண்ணா. இப்போ நாங்கள் என்னதான சாப்பாடு சாப்பிட போகிறோம். வேறு என்ன உறவுகளை இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு நல்லதொரு காணொலியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.